மதுரவாயலில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் கொட்டு மழையில் குடைபிடித்துக் கொண்டு திமுக எம்பி சிவா பேசினார். முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே நில்லுங்க, மழையில நனையாம நில்லுங்க. தம்பி ஒரு சேர் எடுத்து அவங்க கூட கையில் கொடுங்க. எப்பொழுதுமே காரப்பாக்கம் கணபதி கூட்டம் ஏற்பாடு செய்தால் மழை வரும் என்பது நான் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகள்லாம் நான் சந்தித்திருக்கின்ற ஒன்று. நேற்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இதே போல கலந்து கொண்ட கூட்டத்திலும் மழை என்றார்கள். இன்றைக்கும் மழை. கோடை காலத்தில் மழையை வரவழைக்கின்ற ஆற்றல் கணபதிக்கு உண்டு என்கின்ற வகையில் இந்த பகுதி மக்கள் அவர் மக்களுக்கு தொண்டாற்றுவதோடு இயற்கையோடு இயைந்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற கடுங்கோடையின் வெப்பத்தை தணிக்கின்ற இந்த மழையை ஒரு வகையில் நாம் வரவேற்கிறோம். கூட்டத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதுவதில்லை. கொட்டும் மழையாக இருந்தாலும், சுழன்றடிக்கும் சூறாவளியாக இருந்தாலும், சுட்டெரிக்கும் வெயிலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சார பணி என்றைக்கும் தடைப்பட்டதும் இல்லை, நின்றதும் இல்லை. இயக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற நாங்கள் தான் அப்படி உறுதியாக இதில் கலந்து கொள்கிறோம் என்பது மட்டுமல்ல, கூட்டங்களை கேட்க வருகின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் கூட மழையை கண்டு உடனே கலைந்து சிதறி பேசலாம், நிறைய பேசலாம். நான் இன்னொரு முறை வந்து இங்க அவசியம் பேச வேண்டும். மழை இல்லாத நேரத்தில் இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக நான் 2-3 செய்திகளை மட்டுமே சொல்ல விரும்புகின்றேன். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இன்றைக்கும் இருக்கிறார், நேற்றைக்கும் அவர் தான் இருந்தார். கடந்த ஆண்டு அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு குறியீடு வைக்கிறார்கள். என்ன குறியீடு? 2030க்குள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் மின்சார இணைப்பு தரப்படும், அதற்கான முனைப்புகளில் எங்கள் அரசாங்கம் ஈடுபடும் என்று நான் பேசுகிற போது சொன்னேன் நாடாளுமன்றத்தில். ஐயா, நீங்கள் 2030 எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி கொண்டு வருவேன் என்கிறீர்கள். ஆனால் 1971 அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த கட்சி திமுக. ஆச்சரியமாக இருக்கும். எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு, எல்லா ஊர்களுக்கும் சாலை வசதி, 3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ளே. இந்த பாங்கு இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கன்னியாகுமரிக்கு கூட்டத்திற்கு போகிற நேரங்கள் எல்லாம் என்னை போன்றவர்கள், தளபதி நான் போன்றவர்கள் எல்லாம் இளைஞர்களில் இருந்த காலத்தில் அடிக்கடி கடற்கரைக்கு செல்வார். அது மாதிரி குமரிக்கு கூட்டம் முடித்து விட்டு what all you have done அப்படின்னு சொல்றப்ப கம்முன்னு உட்கார்ந்திருப்பார். ஹோம் மினிஸ்டர் யாரு? ஐயா அமித்ஷா தான், மோடி தான் இருப்பாரு. என்ன சொல்றோம்? ஜனநாயகத்தின் முறையான ஒரு வளர்ச்சியில் என்னவனை இழக்கிற பெண்களை காலமெல்லாம் அவர்களுக்கு கழுத்திலும் காதிலும் ஒன்றும் இருக்காது, அமங்கலமாக இருக்க வேண்டும் என்று இருந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு மறுமணம் செய்வித்து அப்படி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை உருவாக்கிய